எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய 18ஆம் நூற்றாண்டின் மலை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சுவீடன் மென்பொருள் வடிவமைப்பாளர் திரு பி. இளமாறன் ஐயா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எஸ்ரா 100 என்கின்ற இந்த தொடர் நிகழ்வினை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அஞ்சுரை தம்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து இணைந்து ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைய இந்த அமர்வில் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் 18ஆம் நூற்றாண்டின் மலை. இது ஒரு பேரே வித்தியாசமா இருக்குங்கிறதுனால இந்த புத்தகத்தை இந்த நிகழ்வுக்காகவே நான் படித்து இன்னைக்கு பேச இருக்கிறேன். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுப்பு. 27 கதைகள் கொண்டது. அருமையான 27 விதமான கதைகள், சிறுகதைகள், 27 விதமான அளவுகள் கொண்டது. இது ஒரு 2 பக்க கதையும் இருக்குதுல, ஒரு 12 பக்க கதையும் இருக்கு. பெரும்பாலான கதைகள் இந்த பெண்களின் வலியை பேசுது. இந்த சமூகத்தால் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய வலியை பற்றி பேசுது. ஒரு கதை ஒரு தகப்பனா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு தகப்பனா இருக்கிறது ஒரு தராசு முள் மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை இருக்கு. ஒரு 2 கதை வரலாறு பேசுது. இந்த ஹசஸ்தினார், அந்த மாலிக் கபூர் அப்படிங்கிற அவருடைய கதையை ஒரு சிறுகதையாக பேசுது. அவருடைய பின்புலத்தை, அவருடைய வெற்றிகளை பற்றி பேசுது. இதை பற்றி ஏற்கனவே சஞ்சாரம்ங்கிற நூலில் ஐயா அழகா ஒரு சாப்டரில் கொடுத்துருப்பார். அதே மாதிரி நம்ம சித்தார்த் கௌதம புத்தர், அவர் அவருடைய இளம் வயதில் ஒரு குலத்து மேலே அவருக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு கதை பேசுது. இந்த மாதிரி 27 கதைகளுமே 27 விதம்னு சொல்லலாம். இந்த கதைகள்லாம் இதை பற்றி முத்துலிங்கம்ங்கிறவர் ஒரு உரை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்திலே, பின்பக்க அட்டையில் இருக்கு. அவர் சொல்றாரு, இது ஜிக்ஸாக் பசில் மாதிரி. ஜிக்ஸாக் பசில் எப்படி நம்ம பசில்லாம் அந்த பீசஸ்லாம் ஒரு சைஸில் இருக்கும், சேர்த்து பார்த்தா ஒரு உருவம் தெரியுமா, அது மாதிரி தான் இந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதோ ஒரு ஒரு நம்ம நினைவில் ஏதோ ஒரு உணர்வு வருது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாலிய பருவத்தில் ஒரு மௌன சாட்சி எதையாவது ஒரு சமூக கொடுமைகளையோ ஏதோ ஒன்று கடந்து போயிருப்போம். குடும்ப சூழ்நிலையாவோ இல்லை அதை எதிர்த்து கேட்கறதுக்கு வயது இல்லாமையோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால இல்லை அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமையோ நம்ம பாட்டு கடந்து போயிருப்போம். இல்லை அது ஒரு சாட்சியாக இருந்திருப்போம் மௌனமாக. அதாவது அந்த நினைவுகள்லாம் போகிறத தவிர்க்க முடியல அந்த கதைகளை படிக்கும் பொழுது. இன்னொன்று, இந்த ஒரு மண்ணோட ஒரு அந்த மண்ணின் மேல் இருக்க அந்த ஒரு பாசம் இருக்குல்ல, அந்த அதையும் சொல்லுது 2 கதை. இந்த மண்ணோட அந்த பந்தத்தோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு 2 கதை பேசுது. இதுவும் நமக்கு தோணுது. நான் என்னுடைய பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வானம் பார்த்த பூமி. தஞ்சைக்கு மிக அருகில், பட் அந்த பகுதி ஒரு வானம் பார்த்த பூமி. நான்லாம் யோசிப்பேன், எங்கள் முன்னோர்களை உரிமையோடு திட்டுறது, ஏன் இந்த காட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க, அந்த பக்கம் போயிருக்கலாமே, வளம் கொளிக்கும் பூமி பக்கத்துலேயே இருந்திருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் போயிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு சில கதைகள் அங்கே படிக்கும்போது தான் தெரியுது, அந்த ஒரு மண்ணை விட்டு நகர்ந்து போகிறது எவ்வளோ ஒரு வலிமை இருந்தது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு 27 கதைகளுமே 27 விதமான ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுக்குற கதை தான் அந்த ஒரு சிறப்பான 18ஆம் நூற்றாண்டின் மலை. ஒரு பேரே வித்தியாசமாக இருக்கும். அது இந்த தலைப்பிலே ஒரு கதையும் இருக்குது, ஒரு நீண்ட கதை இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் நடந்த மாதிரி, ஒரு மழை காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதையும் ஒரு சிறப்பாக படைச்சிருக்காரு ஆசிரியர் அவர்கள். நம்ம நேரம் கருதி இப்போ நம்ம 27 கதைகளும் பார்க்க முடியாது. ஒரு முன்னோட்டம் பார்க்குற மாதிரி ஒரு 4 அல்லது 5 கதைகளை மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் முதலாவது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கதை நற்குடும்பம் அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு அம்மா, அப்பா, சித்தி, ஒரு 2 பசங்க, இவங்களை சுற்றி நடக்கிற ஒரு கதை. இந்த கதையோட பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கம் போல் கொடுமைப்படுத்துகிற ஒரு அப்பா, அந்த கொடுமை தாங்காமல் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க 2 பசங்களை விட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு சித்தி வராங்க, வழக்கம் போல் அந்த காலத்தில் வர மாதிரி ஒரு சித்தி வராங்க. இவங்களோட ரொட்டீன் என்னன்னா, அந்த பையனுக்கும் அந்த அம்மா இருக்கும்போது என்ன ரொட்டீன் என்னன்னா, மாதம் முதல் தேதி அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த நகரத்துக்கு வந்துடுவாங்க. மதியமே அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. அந்த அன்னைக்கு சம்பள நாள் அப்போ மாத சாமான்களை வாங்குறதுக்காக மதியமே காத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் சித்தியும் மாதம் அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க அந்த நகரத்துக்கு. அப்போ அந்த சித்தியோட நடவடிக்கைகளை கவனிக்கிற அந்த பையன் அவங்க அம்மாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறான். அம்மாவுக்கும் சித்திக்கும் என்ன வித்தியாசம், அதை அந்த பையன் வாயில அந்த கதையாக சொல்லியிருப்பார் ஆசிரியர். வரிக்கு வரி படிக்கணும். அந்த எல்லா கதைகளையுமே அவன் வரிக்கு வரி படித்தாதான் அந்த உணர்வுக்குள்ளே போக முடியும். சித்தியோட நடவடிக்கை எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாக தெரியுது. அம்மா அங்கே ஒரு அப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நீங்கள் தான் வெயிட் பண்ணணும் எனக்கு அப்படின்ட்டு
அழுக்கடைந்த ஒரு நாற்றம் எடுத்த ஒரு காத்திருப்பு அறை இருக்கும் நம்ம பேருந்து நிலையங்கள்ல இருக்க மாதிரி. இதுக்குள்ள தான் நீ இருக்கணும், நான் வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். மதியமே வர அம்மாவும் அந்த பையனும் அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க. வெளியில கூட வரமாட்டாங்க. கழிவறைக்கு கூட போக மாட்டாங்க அந்த அம்மா. வெளியில போய் காற்றோட்டமா நிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அப்பா திட்டுவாரு, அப்பா வந்து தேடுவாரு அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கான். சித்தி அப்படி இல்ல. நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன்ட்டு வெளியில போய் அப்படியே காற்றோட்டமா உட்காந்துக்கிறாங்க. ஒரு பெஞ்சில போய் உட்காந்துக்கிறாங்க. பக்கத்துல ஆண்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உட்காந்துக்கிறாங்க. ராணிமுத்து புக்கை வாங்கி படிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மா இன்னைக்கும் அம்மாவுக்கு படிக்க தெரியும், பாட தெரியும். எப்பயாவது பாடுவாங்க. ஆனா அம்மா அம்மா புக்கு பிடிச்சு பார்த்ததே இல்லை. அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு. அப்பா எப்பயாவது வருவார். அப்பா வழக்கம் போல ஒவ்வொரு மாசமும் நைட்டு தான் வருவார். லேட்டா அந்த கடைசி பஸ்ஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வருவார். இருந்தாலும் ஒருவேளை சீக்கிரம் வந்தா நம்மளை காணாம திட்டுவாரோ, அவர் அடிப்பாரோ அப்படிங்கிற பயத்துல அந்த அம்மா மதியமே வந்து அவர் வர்ற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஆனா சித்தி அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாங்க. ராணிமுத்தை படிச்சு பார்த்துட்டு, "நீ இதுக்கு மேல உட்கார முடியாதுடா. அவங்க அப்பா இப்படி தான் பண்ணுவாரா, வாடா போலான்ட்டு" அந்த பையனை ரிக்ஷால கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கே போயிருது அந்த அம்மா, அந்த சித்தி. அது அவனுக்கு புதுசா இருக்கு. அம்மா இந்த மாதிரி ரிக்ஷாலாம் சாதாரண சூழ்நிலையில ரிக்ஷால அவன் போனதே இல்லை. அசாதாரண சூழ்நிலையில அவன் ரிக்ஷால போயிருக்கான். போயிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அம்மா அடிச்சு மண்டையை உடைக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறேன்ட்டு அசாதாரண சூழ்நிலையில போயிருக்கான். இதெல்லாம் அவனுக்கு புதுசா இருக்கு. சித்தி ஏன் நம்ம அம்மா அப்படி நடந்துக்கல, அம்மா ஏன் எப்பவுமே பயந்துகிட்டே இருந்தாங்க, இப்ப மாதிரி என் சித்தி மாதிரி என் தைரியமா இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே போறான். அங்க அலுவலகத்துக்கு போனோன்னா அப்பாவை பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. சித்திக்கு முன்னாடி அப்பா அப்படியே சாந்தமாயிடுறாரு. அம்மாவை மேல எப்பவுமே எரிஞ்சு விழுந்து அடிச்சு நோக்கிக்கிட்டு இருந்த அப்பா வந்து சித்தியை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சாந்தமாயிரு பயந்துக்கிட்டு அவன் சித்தியை கூட்டிட்டு போயிட்டு கடையில் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. சித்தியும் உரிமையோடு வாங்கிக்கிறாங்க. இந்த பையனுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா அம்மா அப்பயும் அம்மா பார்க்குறான். அம்மா மேலே கோவம் வருது. ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணல, அம்மா எப்பவுமே பயந்துட்டு ஓரமாக நிற்பாங்க கடையில். அப்பா வாங்கி கொடுக்குறாரு, திருப்பி தூக்கிட்டு போகிறது மட்டும்தான் அம்மாவோட வேலை. அதுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி சாலையில் போய் சாப்பிட்றாங்க எல்லாரும். சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் போகும்போது சித்தியும் அப்பா ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இந்த பையன் தனியாக உட்காந்துக்கிறான். அப்பயும் இவனுக்கு சித்தி மேலே கோவம் வருது. என்ன இது வரைக்கும் அம்மா மேலே இருந்த கோவம் இப்போ சித்தி மேலே மாறுது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இவனும் அம்மாவும் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது போய் உட்காந்துப்பார் தனியாக. இப்போ சித்தி உரிமையோட அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்பா தோளில் சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா மேலே இருந்தப்போ அவனுக்கு சித்திக்கு வந்துடுது. ஏன் நம்ம அம்மா இப்படி இருந்தாங்க, ஏன் சித்தி இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாங்கன்ட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க தங்கச்சியும் அவனும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கதை முடியும் அது. அப்பா வந்து சித்தி அடிப்பாரா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சித்தியோட சில நடவடிக்கைனால அந்த சித்தி மேலே ரொம்ப பாசம் வந்துடும். அந்த பொண்ணு சொல்லும் அவனோட சகோதரி, இல்லை இல்லை சித்தி வந்து ரொம்ப நல்லவங்க, அப்பாலாம் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை இவன் ஏற்கனவே சித்தி மேலே இப்போ அந்த கோவம் சித்தி மேலே திரும்பி இருக்கிறதுனால, இல்லை இல்லை ஒரு நாள் அப்பா சித்தியை வெளுத்து எடுக்க போறாரு பார். அப்பயும் அப்பப்பா இந்த சித்தி நம்மளை விட்டு ஓடிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்குன்ட்டு பேசுகிறது அந்த கதை முடியும். அப்போ அதை கேட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி, அந்த அழுதுகிட்டே தூங்குற மாதிரி இந்த கதை முடிச்சிருப்பாரு. இந்த பையன் வாயிலா அவங்க அப்பாவுடைய அந்த மாற்றம், அம்மாவுக்கும் அந்த சித்திக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் ஏன் இப்படி ஆச்சு அதை புரியாமே அந்த குழந்தைகள் தூங்குறதா அந்த கதையை முடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான கதையா இருக்கும். ஒரு 6-7 பக்க கதை இது. இதுக்கு அடுத்த கதை வந்து ஆண்கள் தெருவில் ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு கதை. இது 2 பெண்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு அருமையான உரையாடல் மாதிரி இருக்கும். ஒரு அம்மா ஒரு மகள். அந்த அம்மாவுடைய கடைக்குட்டி இந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு ஜெயந்தின்னு பேரு. அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு பேரு இந்த பொண்ணுக்கு வச்சிருப்பான் ஜெயந்தி அப்படின்ட்டு. சின்ன பொண்ணுங்கிறதுனால இது கடைக்குட்டிங்கிறதுனால இதுக்கு வழக்கமாக கிடைக்கிற நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அவங்களுடைய சகோதர சகோதரிகள் கிடைக்காததெல்லாம் இது கிடைக்கும். அப்பாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அப்பாவுக்கு இந்த பொண்ணை பிடிக்காது. இருந்தாலும் கல்விங்கிற ஒரு விஷயத்தில் அவர் வந்து பாரபட்சம் காமிக்காம இந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சிருப்பார். இந்த பொண்ணு அமெரிக்காலேருந்து வருட விடுமுறைக்கெல்லாம் வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோடய தான் இருக்கும் அது. அவங்க 2 பேரும் நடக்கிற அந்த உரையாடல் அந்த அம்மாவுடைய பால்ய காலத்தில் அதுக்கு நடந்த சில நிகழ்வுகளை இந்த பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ரொம்ப உணர்வுபூர்வமாக போகும். அந்த பொண்ணு அந்த அம்மாவோட ஆசைகள் என்ன, அந்த அம்மா நல்லா படிக்கிற அம்மா, ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வேலைக்கு போக முடியாது, டீச்சர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கணவனும் மனைவியும் கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மா அங்கே இருக்க வெள்ளைக்காரன் ஏதோ வழி கேட்கும்போது இங்கிலீஷில் பேசிடும். அது அந்த கணவனுக்கு பிடிக்காம வீட்டுக்கு வந்தோன்னே 2 அறையை கொடுத்து, என்கிட்டயே நீ திமிர காமிக்கிறியா, இனிமேல் எங்கேயுமே வாழ்க்கையில் இங்கிலீஷே பேசக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிடுவார் அந்த அம்மா கிட்ட. அதுவும் சத்தியம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷே மறந்துடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த அம்மா சந்திச்சாங்க, இது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். அந்த பொண்ணுக்கு வேலையே இந்த லீவில் இந்த அம்மா கூட உட்காந்து பேசுறது தான். ஏன்னா வேற யாருமே வரமாட்டாங்க. இந்த பொண்ணு வரும்போது மட்டும் தான் அந்த அம்மா பேசும். மற்ற நேரத்தில் வீட்டில் எந்த லைட்டை கூட போடாமல் அப்படியே அந்த இருட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த அம்மா. இந்த கதை நடக்கிறது வந்து அவங்களோட இறுதி சந்திப்பு மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அந்த பொண்ணு வந்து இந்த அம்மா உயிரோட பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் ஒரு வரி வரும், எங்கள் அம்மாவிட்ட கடைசி நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. நான் அந்த கடைசியில் எனக்கு வந்து திருநூறு விட்டு எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து என் கையை இறுக்கி பிடிச்சிப்பாங்க. நான் அந்த கையை வந்து வலியோட விலக்கி விட்டுட்டு வருவேன். அந்த வழியை நான் அமெரிக்கா போயிட்டு
மாதக்கணக்கில் அந்த வலி வந்து என் நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்கும்ட்டு அந்த பொண்ணு எழுதியிருப்பாங்க அதில். அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா இறந்துருவாங்க. அந்த சந்திப்பு தான் கடைசி சந்திப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அமெரிக்காலேருந்து இங்கே வராது. எனக்கு ஊருக்கு போகிறதுக்கும் பயமாக இருக்குது, அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் பயமாக இருக்குது, அந்த இருட்டில் போய் இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இல்லை அந்த வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இது நம்ம அன்றாட நிகழ்வுல நம்ம பாலிய பருவத்தில் முக்கியமாக நம்ம 40, 50களில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து இளமை காலத்தில் இதை பார்த்துருப்போம் நிறைய பேர். நல்ல திறமைகள் இருந்தும் வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கப்பட்ட பல பெண்களை வந்து நம்ம சும்மா பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருப்போம். அந்த உணர்வு தான் அந்த கதையை படிக்கும்போது நமக்கு வந்தது. அடுத்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை, காதுள்ள கடவுள் அப்படின்ட்டு. இதுலயும் ஒரு வயதான தாயார். இதுல மோஸ்ட்லி நான் பேசுறதுன்ற நிறைய கதைகள் வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கதையாகவே இருக்கும். இதுல ஒரு வயதான தாயார் ஒரு கோயிலுக்கு வராங்க நேர்த்திக்கடனுக்கு. ஊருக்கு புறமான இருக்க ஒரு கோயிலுக்கு வெயில் காலத்துல வந்து கோயில் நடை சாத்தி இருக்கிறதுனால அவங்க கோயிலுக்கு வராங்க. ஒரு வேண்டுதலுக்காக வருவாங்க. மருமகன் வந்து மருத்துவமனையில் இருப்பார். ஒரு வேண்டுதலுக்காக வருவாங்க. வந்துட்டு கோயில் நடை சாத்திருக்கிறதுனால முடி இறக்குவாங்க. அவன் முடிய இறக்கி வேண்டுதலுக்காக முடிய இறக்குறதுக்காக போவாங்க. முடிய இறக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணும். அதுக்கு தான் வந்து வராங்க. அந்த நிகழ்வு தான் அந்த கதையே. அதில் ஒரு வரி வரும், நாவிதர் அந்த முடி இறக்குறவர் வந்து அந்த அம்மாவுக்கு தலையில் தண்ணியை தெளித்து தலையை இது பண்ணி விடுவாங்க இல்லையா, முடியை ஈஸியாக மலிக்கிறதுக்காக தலையை இது பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வரும், எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் என் தலையை எவ்வளோ பாசமாக இந்த ஒரு ஒருத்தர், இந்த நாவிதர் ஒருத்தர் தான் தடவி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அவர் கணவர்லாம் அந்த ஒரு அம்மாவுடைய தலையை பிடிச்சதெல்லாம் முடிய பிடிச்சி அடிக்கிறதுக்கு தான். வேற யாருமே அவர் நம்மள்ட்ட பாசமாக நடந்துக்கிட்டது இல்லை. இவர் ஒருத்தர் தான் நம்ம ஐயான்னு அப்பாவுக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் தான் நம்ம தலையை வந்து பாசமாக தடவி இருக்காரு. முடியை இறக்கி வேண்டிகிட்டு வரும்போது அங்கே ஒரு பூக்கடைக்காரமாவோட ஒரு ஒரு நட்பு வரும் அது உங்களுக்கு. அவங்க பூக்கடைக்காரமாவும் புலம்பும், நான் வருஷம் முழுக்க கோயில், நீ தான் எப்பயாவது வந்துட்டு போகிற வேண்டுதலுக்கு, நான் வருஷம் முழுக்க கோயில் வாசல்லே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கூட இன்னும் விடியலே வரல அப்படிங்கிற மாதிரி என்னமா சொல்லும்போது, பொம்பளையா பிறந்தாலே இப்படி தான், நீ எங்கே வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அதுக்காக நம்ம மனசை விட்டுறக்கூடாது, குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திருப்பி மருத்துவமனைக்கு போவோம். இப்போ கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், ஒரு வரியை சொல்லியிருப்பார் எழுத்தாளர். இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மருமகன், மருத்துவமனையில் இருக்க மருமகன் வந்து அவங்க பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு அதை அடித்து உயிரோட கொளுத்த பார்த்துருப்பாரு. இந்த அம்மா போய் கேள்விப்பட்டு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி அவனையும் திட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு வார காலத்தில் வந்து அந்த மருமகனுக்கே ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கும். அவர் ஆட்டோ டிரைவருங்கிறனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவர் தான் அட்மிட் ஆகிருக்காரு. திருப்பி இந்த குடும்பமே போய் தான் அவர் பார்க்குது. இந்த அம்மாக்கிட்ட பண வசதி இல்லாதனால எனக்கு முடிஞ்சது வேண்டுதல் தான் பண்ணலான்ட்டு முடி இறக்கிட்டு போகுது. இப்போ ஆசிரியர் ஒரு வரி எழுதுறாரு, இது இந்த அம்மாவோட வேண்டுதலை காது கொடுத்து கேட்டுட்டார் கடவுள். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை அந்த கடவுளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இப்போ கடவுள் என்ன முடிவெடுக்க போறாரு, வேண்டுதலை நிறைவேற்ற போறாரா, இல்லை அப்படியே விட போறாரான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி 2 வரிகள் எழுதியிருப்பார். அந்த 2 வரிகளுமே மிக அழகாக இருக்கும். இது 3வது கதை. 4வது வந்து கூந்தலில் எரியும் நெருப்பு அப்படிங்கிறது. என்னை கவர்ந்த வரிசையில் சொல்லிட்டு இருக்கேன், பட் புத்தக வரிசையில் வேற வேற இடத்துல இருக்கும் அது. கூந்தலில் எரியும் நெருப்பு அப்படிங்கிற அருமையான ஒரு அந்த மண்ணின் பாசத்தை பற்றி பேசுகிற ஒரு கதை. இதில் ஒரு வயதான கிழவனார் ஒருவர், அவர் அந்த பூமியிலே வளர்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர். அவர் வந்து அவர் வாழ்க்கை முடிய போகுது. அந்த ஊர் வந்து ஒரு காய்ந்த பூமி, எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. அவர் பையனும் எங்கேயோ கட்டட வேலைக்கு போயிட்டார். இப்போ மருமகளும் பேர பிள்ளைகளும் இவர் கூட இருக்காங்க. மருமகளுக்கும் வெளியில் போய் வேலை பார்க்கணும், இந்த ஊரை விட்டு போகணும், வெளியில் போயிடணும், எங்கேயாவது போய் நகரத்தில் இருந்துட்டு எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இவரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இவருக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. அதனால இந்த அம்மா இவரை திட்டிகிட்டே இருக்கும், அந்த ஊருக்கு வந்தால் என்ன எல்லாரும் பழக்க போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே கிடந்து காயணுமான்ட்டு. அந்த அம்மா அவரை கவனிச்சுக்கும், இருந்தாலும் அவர் திட்டிக்கிட்டே அந்த கிராமத்தில் நடக்கிற மாதிரி திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கும். இவர் வாழ்க்கை ஃபுல்லாக ஆடு மேய்ச்சவர் தான். ஒரு தடவை மட்டும் ஏதோ குத்தகைக்கு எடுத்து பக்கத்து ஊரில் போய் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அதையும் பாதியை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன், என் ஊர் என்னை கூப்பிடுது அப்படின்ட்டு பாதியிலே அதை விட்டுட்டு ஓடியாந்துட்டு திருப்பி ஆடு மேய்ச்சி அவர் வந்து தொடர்ந்து பழச்சிக்கிட்டு இருந்தவர். ஆடு மேய்க்க போகும்போது தான் ஒரு பனைமரத்தடியில் உட்காந்துப்பார். அதுதான் அவருடைய வாழ்க்கையே. அந்த பனைமரத்தடியை சுற்றி நடந்த சில நிகழ்வுகளை வந்து இந்த கதை வழியாக பகிர்ந்துப்பார் நமக்கு. ஒரு நாள் கனவுலையும் அவர் அந்த பனைமரம் எரியிற மாதிரியே ஒரு கனவு வரும் அவருக்கு. உடனே அந்த பனைமரத்தை நோக்கி ஓடுவார். அதுதான் அந்த கதை. அந்த ஓடும்போது அந்த ஊரில் நடந்த சில நிகழ்வுகள், அந்த ஊர் இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து அழகாக விவரிச்சிருப்பார் ஆசிரியர். அது கடைசியாக வரியில் வந்து நான் எப்படியும் அந்த வயதானவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பான், நான் எப்படியும் இறந்துருவேன், இவங்க எல்லாருமே போயிடுவாங்க, இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க, இந்த ஊரையும் மறந்துடுவாங்க, அந்த மண்ணையும் மறந்துடுவாங்க, என்னையும் சேர்த்து மறந்துடுவாங்க, இது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் எப்பவுமே அந்த பணம் எரியுது எரியுதுன்னு கத்திக்கிட்டே ஓடுறது தான் ஒரு ஒரு மனப்பிதற்றலில் இருக்கிறது தான் அவருடைய இதாக இருக்கும். அப்படிதான் அந்த மண்ணோட முக்கியத்துவத்தை அந்த கிழவனார் வழியாக சொல்லியிருப்பார் ஆசிரியர். இதே மாதிரி இன்னொரு கதைகளை வந்து
திரும்பி போகும் மலைகள்னு நினைக்கிறேன். அது ஒரு கதை. அது ஒரு அம்மா வந்து டெல்லியில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க சின்ன வயசுல. ஊர்லேருந்து திருமணம் ஆகி டெல்லி போயிட்டு அவங்களுடைய இறுதி காலத்தில் நான் என் சொந்த ஊரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி பையனோட சொந்த ஊருக்கு வருவாங்க. சொந்த ஊரில் எதுவுமே இருக்காது. அவங்க விளையாண்ட கிணறு இருக்காது, அந்த திடல் இருக்காது, அவங்க வீடு இருக்காது, எல்லாமே மண்ணோட மண்ணா இருக்கும். அவங்களோட சொந்தக்காரங்க யாரையுமே பார்க்க முடியாது. ஊரை சுற்றி சுற்றி இது பார்த்துட்டு அப்புறம் வருத்தத்தோட திரும்பி வரும்போது அந்த பையன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லும், இந்த ஊரை விட்டு நான் முதல் தடவை போனப்ப எனக்காக யாருமே அழுவலை, நான் மட்டும்தான் அழுதேன். என்னோட பெத்தவங்களும் அழுவலை, சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க ஏதோ அழுகலை. எனக்கு ஏதோ ஒரு கடமையாக வந்து என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்னைக்கு நான் திரும்பி வரும்போது அவங்க யாருமே இல்லை. இப்பயும் நான் அழுதுகிட்டே போகிறேன், நான் மட்டும் அழுதுகிட்டே போகிறேன், அன்னைக்கும் நான் மட்டும் அழுதுகிட்டே போனேங்கிற மாதிரி அந்த கதையை முடிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு கதைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதைகள். அந்த ஊரை விட்டு விலகி வந்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஊரை விட்டு தொடர்ச்சியாக விலகி விலகி போயிட்டு இருக்கவங்க இல்லை, ஊரை விட்டு திரும்பி போக முடியாத மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தான் அந்த உண்மையான அந்த வழி தெரியும். அருமையான கதைகள் இது ரெண்டும். அடுத்தது விசித்திரி அப்படிங்கிற ஒரு கதை. 15 நிமிடங்கள் ஆயிட்டதையா, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். விசித்திரி அப்படிங்கிற ஒரு கதை. இது கொஞ்சம் நம்ம மனதை பாதிக்கக்கூடிய கதையாக தான் இருக்கும். இந்த விசித்திரிங்கிறது சித்திரலேகாங்கிற ஒரு சின்ன பொண்ணு, 12 வயது பொண்ணு. அது சித்திரலேகா. அந்த பொண்ணு ஒரு கோடை காலத்தில் வந்து ஒரு மதிய பொழுதுல வந்து ஒரு கிராமத்தில் வயக்காட்டு பகுதியிலேருந்து ஒரு துணியே இல்லாமல் நிர்வாணமாக ஓடி வருது ஒரு நாள் மதிய பொழுதுல. அது ஊர்க்காரங்க பார்த்துட்டு என்ன என்ன நடந்ததுன்னு தெரியல, யார் ஏதாவது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த அந்த நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் வருது. இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே அந்த எண்ணெய் எடுத்து போட்டுக்குது. அதுக்கப்புறம் அதை யாரும் நிர்வாணப்படுத்தக்கூடாதுன்னு ஏதோ ஒரு எண்ணத்தில், ஒரு பாதிப்பில் வீட்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே, அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே போடுது. அதுக்கப்புறம் அதோட சகோதரிகளுடைய உடைகள் எடுத்து போட்டுக்குது, அவங்க அம்மாவோட சேலையை எடுத்து கட்டிக்குது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது. யாரும் அதை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க பைத்தியம் மாதிரின்ட்டு. யாராலையுமே முடியல. அப்படியே குளிச்சுக்குது. குளிக்கும் போது கூட அந்த உடைகளை இது குடிச்சதுக்கு அப்புறம் மாற்றிக்க மாட்டேங்குது. அதை யாரும் மாற்ற முயலும் போது யாரையுமே ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குது. இது யாருக்குமே புரியல என்னன்ட்டு. எல்லாமே முயற்சி பண்ணாங்க, முடியல. யாரோ நான் தூங்கும்போதுனாச்சும் யாராவது இது பண்ணிடுவாங்களோன்ட்டு எல்லா அந்த துணிகள் மேலே ஒரு சணல் கயிறை போட்டு கட்டிக்குது, ஊக்குகளை போட்டு எல்லா ஆடைகளையும் இணைச்சிக்குது. அப்படியே ஒரு துணி பந்து மாதிரி ஒரு விகாரமாக ஆயிடுது அந்த பொண்ணு அப்படிங்கிறார் ஆசிரியர். இது ஏன் நடந்ததுன்னு தெரியல. இது வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. எந்த வைத்தியம் என்ன, எந்த மந்திரம் எதுக்குமே அது கட்டுப்படலை. ஆனால் அதுக்கிட்ட வந்து நம்ம இதுக்கு மேலே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் நம்மளை இது பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதையான ஒரு உணர்வு, ஒரு அதீத ஜாக்கிரதையாக என்னமோ அது மாதிரி அந்த பழக்கத்தை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு வருஷம் கணக்கா. எல்லாருமே எதோ சந்தேகப்படுறாங்க. யாருமே அந்த ஊரில் இருக்க எல்லாரையுமே சந்தேகப்படுறாங்க. இவன் பண்ணியிருப்பான், அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருப்பான், அந்த போஸ்ட்மேன் தொந்தரவு பண்ணியிருப்பார், அவர் அப்படி பண்ணியிருக்காரு, ஏற்கனவே இப்போ பெண்களை தொந்தரவு கொடுத்துருக்காரு, அவன் பண்ணியிருக்கான், அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அப்படி அவன் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருப்பான். அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அந்த ஊரில் தனியாக இருக்க ஒரு பொண்ணு மேலே கூட சந்தேகப்படுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இந்த பொண்ணு தனியாக இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஏதாவது தவறு தான் நடந்திருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரில ஏன் என்ன எதனால் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட 12 வயதில் ஆரம்பித்தது. நான் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் போனாலும் இந்த பழக்கம் அப்படியே இருக்குது. ஆனால் இதோட ஒரு சைடு இம்பேக்டாக இல்லை பாசிட்டிவ் சைடாக பார்த்தா, அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த ஊர் பெண்கள்லாம் அவங்க உடையை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உணர்வு வந்து அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த பெண்ணை யார் பார்த்தாங்கனாலும் இவ்வளோ உடைகளை பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்க பெண்கள் வந்து நடந்து போகிறவங்களோ இல்லை பார்க்குறவங்களோ தன்னுடைய உடையை அனிச்சையாக சரி பண்ணிக்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்திருக்கும். இந்த கதையோட கடைசி 2 பேராக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்ம ரொம்ப உன்னிப்பாகவும் படிக்கணும். அது அந்த கோடை காலத்துடைய ஒரு இன்னொரு முகத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு 8 வரியில் சொல்லியிருப்பாரு. அதை நம்ம படித்தா தான் புரியும். அது படிக்கிறவங்க ரொம்ப நான்லாம் 2-3 தடவை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆனால் அது எனக்கு கரெக்டாக புரிஞ்சாதான்ங்கிறது இன்னும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இது ஒரு அருமையான கதை. இதுதான் விசித்திரி. அந்த சித்திரலேகாங்கிற பேர் விசித்திரமாக நடந்ததால் அது பேர் விசித்திரி அப்படின்ட்டு ஒரு புனைப்பெயராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த தகப்பனின் வழி சொல்ற கதை. தகப்பனின் வழி சொல்ற கதை. ஒரு பொண்ணுக்கு பேச்சே வராது. ஒரு பொண்ணு பிறந்து வந்து அதுக்கு சுத்தமாக பேச்சே வராது. வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும் அந்த பொண்ணு. ஏதாவது அந்த ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஏதோ 5-6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேச்சே வராது. இதுக்கு ரொம்ப கவலைப்பட்டு எவ்வளோ வைத்தியம் மந்திரம் எல்லாம் கோயிலாம் சுற்றுவாங்க, எதுவுமே பேச்சு வராது. ஆனால் ஒரு தடவை ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போகும்போது அந்த வீட்டில் ஒரு கிளி இருக்கும், ஒரு கூண்டில் கிளி இருக்கும். அது சத்தத்தை பார்த்து மட்டும் அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் அந்த குழந்தை. அப்போ மட்டும்தான் அந்த முகத்தில் ஒரு உணர்ச்சி தெரியும். இதை பார்த்துட்டு அவங்க தொடர்ச்சியாக வந்து பறவைகளை தேடி தேடி பொண்ணை கூட்டிகிட்டு போவார். எங்கெங்கெல்லாம் பறவை இருக்கோ, சென்னை நகரில் எங்கெங்கெல்லாம் அவர் பறவையை பார்த்தாரோ, எங்கெங்கெல்லாம் பறவை இருக்குன்னு தெரியுமோ அந்த பகுதிகளுக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக அவர் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிட்டு, எப்படியாவது ஏதாவது ஒரு பறவை வந்து நம்ம பொண்ணை பேச வச்சிடாதா அப்படிங்கிறது வந்து அவர் தொடர்ந்து அலைகிறது தான் அந்த கதை.
இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவர் ஒரு சரணாலயத்துல போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு பறவை பார்த்துட்டு இது புல்புல் பறவை அப்படிங்க, புல்புல் அப்படிங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவருக்கு. நம்ம பொண்ணுக்கு அப்பதான் தெரியும், நம்ம பொண்ணுக்கு பேச தெரியும், ஆனா அவ பேச மாட்டேங்கிறா ஏதோ ஒரு காரணத்தினால. அப்புறம் இன்னொரு நாள் ஒரு ஒரு பறவை ஒரு திசையை நோக்கி போகும்போது மழை வரப்போகுது அப்படிங்க அந்த பொண்ணு. அது தவிர வேற எதுவுமே பேச அந்த வார்த்தையை திருப்பியும் சொல்லாது. ஸோ இதெல்லாம் அந்த அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பொண்ணுக்கு பேச தெரியும், ஆனா ஏதோ ஒண்ணு அவள தடுக்குது. ஸோ இந்த உலகத்துல இருக்க ஏதோ ஒரு பறவை வந்து நம்ம பொண்ணை தொடர்ச்சியா பேச வச்சிரும். அந்த நம்பிக்கையோடயே அந்த அவர் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு லீவ் போட்டுட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பாரு. எங்கெங்கெல்லாம் என்னென்ன பறவை இருக்கு, புது புது பறவைகள் எங்களை இருக்கு அப்படின்ட்டு. இதுல தான் கடைசியா முடிச்சிருப்பார். தகப்பனா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சும்மா சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல. தகப்பனா இருக்கிறது வந்து ஒரு தராசு முள் மாதிரி நடுங்கிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். இது எல்லா கதைகளுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனியா தனித்தனி விதம், தனித்தனி ரகம். நீங்க படிக்கும்போது தனித்தனி உணர்வுகளை நம்ம பெற முடியும். எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனக்கண்லயோ, உங்களுடைய இதுலயோ, உங்க எண்ண ஓட்டத்திலேயோ ஏதோ ஒரு உருவமோ, ஏதோ ஒரு சம்பவமோ உங்களுக்கு வந்து போறத வந்து நம்ம தடுக்க முடியாது. நேரம் கருதி நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. உண்மையிலே ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த கதையை சொல்வதாக இருந்தால் வரிக்கு வரி நாம் சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா அவ்வளவு கவித்துவம் இருக்கும். உள்ளத்தினுடைய உணர்வுகளை சொன்னோம். நானே ஆமா. பல சமயம் எஸ்ரா அவர்களுடைய நூல்கள் அந்த வரிகளை கோடு போடவே முடியாம, ஏன்னா எல்லா வரிகளையும் கோடு போட வேண்டி வரும். அப்படி கண்டிப்பா. அதை கைவிட்டது கூட உண்டு. மிக அழகாக ஐயா அவர்கள் பேசினாங்க. ஏன்னா ஒரு நிறைய கதைகள், ஆனா அதோடைய உயிர்ப்போடு நான் அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப விரிவாக சொல்வதை காட்டிலும் அந்த வகையில் ரொம்ப அழகாக எடுத்துரைத்து பேசிய இளமாறன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க நன்றி. ஐயா.